இலங்கை தேசிய காங்கிரசுக்கு தலைவராக தமிழரான அருணாச்சலம் தேர்வு ஆகின்றார். இந்திய தேசிய காங்கிரஸைப் போல இலங்கை தேசிய காங்கிரசும் சுதேசிகளின் உரிமைகளை ஆங்கிலேயர்களிடம் இருந்து பெற்றுக்கொள்வதற்காக போராடும் அரசியல் இயக்கமாக உருவெடுக்கும் என்று அருணாச்சலம் கனவு காண்கிறார். இலங்கையின் அரசியல் அமைப்பு திருத்தம் செய்யப்படுகின்றது. தமிழர்கள் முன்வைத்த இன சமூகங்களின் பிரதிநிதித்துவம் கருத்தில் எடுக்கப்படவில்லை. இதனால் சிங்களவர்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கின்றது. இலங்கை தீவில் தனியான தாயகத்தை கொண்டவர்களான தமிழர்கள் இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக சிறுபான்மையினராக ஆங்கிலேய அரசினால் மாற்றப்படுகின்றனர். இலங்கை ஒரே நிர்வாக அமைப்பின் கீழ் ஒன்றுபட்ட தேசமாக ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டதன் பின்னர் சிங்களவர் தமிழர் என்ற பேதமின்றி இலங்கையர் என்ற அடையாளத்தை தமிழர்கள் ஏற்றியிருந்தனர். ஆனால் புதிய அரசியல் திருத்தத்தின் மூலம் சிங்களவர்கள் பிரதிநிதிகளாக சிங்களவர்களும் தமிழர்களின் பிரதிநிதிகளாக தமிழர்களும் மட்டுமே தேர்வாகக்கூடிய சூழல் உருவாகின்றது. சிங்களவர்களும் தமிழர்களும் இணைந்து வசித்த பகுதிகளில் சிங்களவர்களே பிரதிநிதிகளாக தேர்வாகக்கூடிய பெரும்பான்மை ஜனநாயகம் இலங்கையில் அறிமுகம் ஆகிறது. பெரும்பான்மையினரான சிங்களவர்களுடைய சலுகைகளை விட்டுக் கொடுப்பதற்கு தமிழர்கள் முன்வர வேண்டுமென சிங்கள தலைவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இதன் காரணமாக இலங்கை தேசிய காங்கிரஸ் கூட்டத்தில் தமிழர்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு தமது ஆதரவை வழங்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்த சிங்கள தலைவர்கள் அந்த வாக்குறுதியை காற்றில் பறக்கவிட்டனர். சிங்களவர்கள் மீது தமிழர்களின் நம்பிக்கை பொய்த்து போன முதல் நிகழ்வாக இது அமைகின்றது. அருணாச்சலம் தலைமையில் தமிழர் மகாஜன சபை ஆரம்பிக்கப்படுகின்றது. இலங்கை முழுவதும் இருந்த தமிழர்களை ஒன்று திரட்டி ஓர் அரசியல் எழுச்சியை ஏற்படுத்துவதே தமிழர் மகாஜன சபையின் நோக்கம் என அறிவிக்கப்படுகின்றது. ஆங்கிலேயர் இலங்கையை ஒரே நிர்வாக அலகாக மாற்றிய பின்னர் பண்பாட்டு தளத்தில் தமிழர்களாகவும் அரசியல் தளத்தில் இலங்கையராகவும் இருந்த தமிழர்கள் முதல் தடவையாக தமிழர்கள் என்ற தனித்த அடையாளத்தோடு தமது அரசியலை முன்னெடுக்க ஆரம்பிக்கின்றனர். இந்த நிலையில் இலங்கையில் இனரீதியான பிளவு வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிக்கின்றது. இலங்கையின் மிக பெரும் தொழிற்சங்கத்தின் தலைவர் ஏ.இ. குணசிங்க. இவர் பௌத்த சிங்கள தேசியவாதியான அனகாரிக தர்மபாலாவின் சிங்கள தேசியவாத கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிறார். இதன் விளைவாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் பின்னர் மலையாளி தோட்டத் தொழிலாளர்களுக்கு எதிராகவும் இறுதியில் தமிழர்களுக்கு எதிராகவும் கருத்துக்களை வெளியிடுகின்றார். இலங்கையின் மிக பெரும் தொழிற்சங்கம் தமிழர் சிங்களவர் என்று பிளவுபடுகின்றது. உப தலைவராக இருந்த நடேச ஐயர் தொழிற்சங்கத்தை விட்டு வெளியேறுகின்றார். தமிழர்களும் சிங்களவர்களும் தமக்கென தனித்தனியாக தொழிற்சங்கங்களை உருவாக்குகின்றனர். மகாத்மா காந்தி யாழ்ப்பாணம் வருகின்றார். இந்திய தேசிய விடுதலை போராட்டத்திற்காக யாழ்ப்பாண தமிழர்களிடம் பணம் திரட்டப்பட்டு மகாத்மா காந்தியிடம் வழங்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் உட்பட பல இடங்களுக்கு மகாத்மா காந்தி பயணம் செய்கின்றார். இதன் பின்னர் இலங்கையின் தேச விடுதலைக்கான முனைப்பு அதிகரிக்கின்றது. டொனமூர் சீர்திருத்தத்திற்கு பின்னர் முதல் தேர்தல் நடைபெறுகின்றது. ஆனால் இந்த அரசியல் சீர்திருத்தத்தில் இனங்களின் பிரதிநிதித்துவம் சரியாக பின்பற்றப்படவில்லை என்று தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். டொனமூர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற முதல் தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் வாக்களிக்கவில்லை. தேர்தலில் வெற்றி பெற்ற சிங்களவர்கள் அரசாங்க சபையில் பெரும்பான்மை இடத்தை பெறுகின்றனர். இதன் மூலம்
அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு சிங்களவர்களுக்கு அதிக சாதகமான சட்டங்களை நிறைவேற்றுகின்றனர். சிங்களவர்களின் ஆதிக்கம் மேலோங்குவதை தமிழர்கள் உணர்ந்து கொள்கின்றனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் மறு தேர்தல் நடத்தப்படுகின்றது. இந்த தேர்தலில் இலங்கையின் தேச ஒன்றிணைப்பு